நேயர்களுக்கு வணக்கம். திமுக பக்கம் போன ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதிரடியான பேச்சுகள் எல்லாம் பேசிட்டு வராரு. குறிப்பா இபிஎஸ், சசிகலா, ஆர்பி உதயகுமார் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்றத தோல் உரிச்சு காமிச்சிருக்கிறாரு. உண்மையை ஒத்துக்கிட்டு நாங்கெல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிஎம் கிடையாது, அப்பாயின்மெண்ட் சிஎம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி முதற்கொண்டு அவரையும் என்ன பண்ணிருக்காரு, உண்மையை சொல்றதுக்கெல்லாம் மனசு வேணும் சார். அந்த மனசு திமுக பக்கம் போனாதான் வருது அப்படின்றதுக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்களும் ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்றதுல எந்தவித மாற்றுக்கிறது இல்ல. இன்னும் டீட்டெயிலா என்னென்ன பேசினாரு, யார யார வச்சு செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு டமால் டிமில் பாலிடிக்ஸ்ல பார்க்கலாம் வாங்க. அரசியல்ல விசுவாசம்னா ஓபிஎஸ், ஓபிஎஸ்னா விசுவாசம் அப்படின்னு பேர் பெற்றவர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள். ஜெயலலிதாவே என்ன பண்ணாங்க, சர்டிபிகேட் கொடுத்தாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா யார காலை வாரி விட்டுட்டு அடுத்த பொசிஷன்ல வரலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் எம்ஜிஆர் இறப்புக்கு பிறகு நிறைய சம்பவங்கள் நடந்தது. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அப்படின்ற ஒரு ஆளுமை அங்க தலைமையில உட்கார்ந்ததுனால ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா அப்படின்ற அந்த கட்டுக்கோப்போட என்ன பண்ணிருந்தாங்க, கட்சியை வழி நடத்திட்டு வந்தாங்க. ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு அதிமுக எந்த அளவுக்கு கபலீகரமாயிருச்சு அப்படின்னு நம்ம கண்கூடா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்துட்டு வரோம். இப்படியா இருக்கும் பொழுது ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுதே சிறைச்சாலைக்கு எப்பெல்லாம் அவங்க போறாங்களோ அப்பெல்லாம் ஓபிஎஸ் அவர்கள் தான் சிஎம் உட்கார வச்சுட்டு போனாங்க. ஏன்னா ஒரு தடவை அவங்களை என்ன பண்ணாங்க, ஓபிஎஸ் அவர்களை சிஎம்மா உட்கார வச்சுட்டு சிறைச்சாலைக்கு போயிட்டு வந்த உடனே திரும்பவும் அவங்க கிட்ட பதவியை கொடுத்தாரு, கண்ணியமா விசுவாசமா. இதனால ஒரு மேடையிலே ஓபிஎஸ் அவர்களை விசுவாசத்துக்கு பேர் போனவர் அப்படின்னு ரொம்ப புகழ்ந்து பேசியிருப்பாங்க ஜெயலலிதா அவர்கள். இன்னும் சொல்ல போனா ஜெயலலிதாவால கை காட்டப்பட்டவர், ஜெயலலிதாவால உயர்ந்த இடத்துக்கு வந்தவர் ஐயா ஓபிஎஸ். அதிமுகவுல ஜெயலலிதா இருக்கும் பொழுது அவங்க மட்டும்தான், அவங்களுக்கு பிறகு யாருமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. யார் யார் எந்தெந்த மினிஸ்டர் அப்படின்றது கூட நம்மளுக்கு தெரியாது. இந்த மினிஸ்டர்ல இவங்க தானா அப்படின்னு ஜெயலலிதா இறப்புக்கு பிறகுதான் இவங்கெல்லாம் கட்சிக்குள்ள இருந்திருக்காங்கப்பா, இவங்கெல்லாம் மினிஸ்டரா இருந்திருக்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமி மினிஸ்டரா இருந்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம ஆச்சரியமா பார்த்தோம். ஏன்னா ஜெயலலிதா இருக்கும்போது அந்த ஒற்றை மனுஷி தான் என்ன பண்ணிருந்தாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்சியா இருக்கட்டும் கட்சியா இருக்கட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா வழி நடத்திட்டு வந்தாங்க. ஒருத்தர் கூட உட்கட்சி மோதல் அதிகமா இருந்தா கூட அதை எப்படி சமாளிச்சு வெளியில கொண்டு வராத அளவுக்கு ஒரு ஆளுமை மிக்க திறனா ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஆனா அந்த அம்மா இறப்புக்கு பிறகு இதே அதிமுக எந்த அளவுக்கு சீர்கெட்டு போயிருச்சு அப்படின்றது தொடர்ந்து பார்த்துட்டு வரும். ஓபிஎஸ் அவர்களும் அதிமுகவுல ஜெயலலிதாவுக்கு பிறகு என்ன பண்ணாங்க இருப்பாங்க அப்படின்னு தான் பேசப்பட்டு வந்தது. ஆனா இங்க அதிகார மோதல், ஆட்சியின் போதை வந்ததுனால எல்லாருமே கை தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நான் தான் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சசிகலா அவர்கள் அவங்க தான் ஜெயலலிதாவுக்கு அப்புறம் சசிகலா அப்படின்னு எல்லாருமே இப்ப இருக்கிற எதிர்கட்சி தலைவர் அதிமுகவின் பொதுச் செயலாளர் இருக்கிற எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், எஸ்பி வேலுமணியா இருக்கட்டும், ஆர்பி உதயகுமார் இருக்கட்டும், இல்ல ஆர்பி உதயகுமார் தான் ஸ்டார்டிங்லயே விதை போட்டவர சசிகலா உள்ள கொண்டு வரணும், அவங்கதான் பொதுச் செயலாளர் மாறணும்னு சொல்லிட்டு விதை போட்டதுல அவரும் ஒருத்தர். ஆனா அவர் காலப்போக்கில் என்ன பண்றாரு, எடப்பாடி பழனிசாமிக்கு விசுவாசியா மாறுறாரு. இப்படியா இருக்கும் பொழுது இவங்க எல்லாருமே தான் என்ன பண்ணாங்க, சசிகலாவை கொண்டு வந்தாங்க. இந்த சசிகலாவுடைய வரவுனால ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தர்மயுத்தம் ஸ்டார்ட் பண்றது சொல்லிட்டு வெளியே வந்தார். ஆனா இந்த குரூப் இருக்குல்ல, எடப்பாடி பழனிசாமி குரூப் இருக்குல்ல, இவங்க தான் ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு சசிகலா பொதுச் செயலாளர் மாறணும், சிஎம்மா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. காலப்போக்கில் இந்த சொத்து குவிப்பு வழக்குல ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு சசிகலாவை அவங்க தான் என்ன பண்ணாங்க, சிறைச்சாலைக்கு போகணும் அவங்க. ஏன்னா அவங்கள நான் A2 A3 அப்படி இருக்கிறதுனால அவங்க ஜெயலலிதா இறந்துட்டாங்க, மீதம் உள்ளவங்களுக்கு அந்த சிறை தண்டனை கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர் நீதிமன்றம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டதுனால என்ன பண்ணாங்க, போயிட்டு சிறைச்சாலைக்கு கிளம்புறாங்க. அந்த டைம்ல இபிஎஸ் முதலமைச்சரா ஆக்கிட்டு என்ன போறாங்க, கட்சியை பார்த்துக்கோங்க, ஆட்சியை பார்த்துக்கோங்க, எக்காரணத்தை கொண்டும் அம்மாவின் ஆட்சி இங்க கலைக்கப்படக்கூடாது, கட்சியும் கலைக்கப்படக்கூடாது அப்படின்றதுனால அவங்க கிட்ட முதலமைச்சர் பதவி அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. இவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர். சோ அவங்க கிட்ட கொடுத்துட்டு சிறைச்சாலைக்கு போறாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன சம்பவங்கள் நடந்தது, எப்படி எப்படியெல்லாம் எடப்பாடி பழனிசாமி மாறினாரு அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு அறிஞ்ச ஒன்றுதான். இப்ப இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரியலன்னா கூட வீடியோ இருக்கு, எப்படி போயிட்டு எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆகினாரு, என்னென்ன வித்தைகள் காமிச்சாரு, சிஎம் ஆயிட்ட பிறகு என்னென்ன தந்திரமான வேலைகள்லாம் பார்த்தாரு அப்படின்றது எல்லாத்தையும் வீடியோக்கள் இருக்கதான் செய்யுது. இப்படியா இருக்கும் பொழுது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ரொம்ப திட்டவட்டமா யோசிச்சு செயல்பட்டு என்ன பண்றாரு, திமுக பக்கம் வராரு. ஏன்னா அதிமுகவை ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து போராடிட்டு வராரு. இதுல அவருக்கு தோல்விதான் மிச்சமாகுது. ஏன்னா கூட இருந்தவங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க, திமுக தான் போய் சேர்றாங்க.
ஒருவேளை நீங்களா போங்கப்பா முன்னாடி, நான் பின்னாடி வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட ஐயா ஓபிஎஸ் அவர்கள் செயல்பட்டு இருக்கலாம் அப்படின்னு கூட பேசப்படுது. ஆனா ஒண்ணு, ஒரு தீர்க்கமான முடிவு. ஏன்னா அதிகாரத்துல இருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும், செயல்பட முடியும் அப்படின்ற ஒரு காரணத்தினால ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்றாரு, திமுக பக்கம் போறாரு. திமுக பக்கம் போனதுக்கும் இங்க பல காரணங்கள் உண்டு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வீழ்த்துவதற்கு அதுக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதிகாரத்துல இருக்கணும் அப்படின்றதுக்காக திமுக பக்கம் போறாரு. எம்எல்ஏ ஆயிட்டு அதிகாரத்துல இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஆனா இங்க ஒரு விஷயத்த ஓப்பனா ஒத்துக்கிட்டு இருக்காரு. இந்த உண்மையை பேசுறதுக்கு மனசு வேணும் சார். உண்மையிலேயே சொல்றேன், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஓப்பன் மைண்டா எல்லாத்தையும் ஒத்துக்கிறதுக்கு உண்மையிலேயே ஒரு மனசு வேணும். அந்த மனசு ஐயா ஓபிஎஸ்க்கு இருக்கு. அதிமுக இருக்கும் போது கிடையாது. உண்மையிலே அதிமுக இருக்கும் போது ஐயா ஓபிஎஸ்க்கு அந்த மனசு இருந்திருக்கானா இல்ல இல்லையா? இப்ப திமுக பக்கம் போயிருக்காரு. அதனால என்ன பண்றாரு, எடப்பாடி பழனிசாமிய வீழ்த்தணும் அப்படின்றதுக்காக இப்ப எல்லாத்தையும் உண்மையா ஓப்பனா என்ன பண்றாரு சொல்லிக்கிட்டு வராரு. என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாள் முதல்வர்கள், அதாவது எம்ஜிஆர் இருக்கட்டும், அண்ணாவா இருக்கட்டும், ஜெயலலிதாவா இருக்கட்டும், கலைஞரா இருக்கட்டும், இப்ப இருக்கிற சிஎம் முதல்வர் ஸ்டாலின் அவர் எல்லாருமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர்கள். ஆனா நானும் எடப்பாடி பழனிசாமியும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத அப்பாயின்மெண்ட் சிஎம் அப்படின்னு உண்மையிலேயே அதானே. எடப்பாடி பழனிசாமி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் கிடையாது. ஜெயலலிதா அம்மா இறந்துட்டாங்க, இப்போ ஒருத்தரை முதலமைச்சரா நியமிக்கணும், அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. சசிகலா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியோட சுயரூபம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா எடப்பாடி பழனிசாமி விட்டுட்டு வேற ஒருத்தர் என்ன பண்ணிருப்பாங்க, அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. சோ அப்பாயின்மெண்ட் சிஎம் தான். ஜெயலலிதா இருக்கும்போது ஓபிஎஸ் என்ன பண்ணிருந்தாங்க, அப்பாயின்மெண்ட் சிஎம் தான். நீங்க பாத்துக்கங்க, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க என்ன பண்ணாங்க, கொடுத்துட்டு போனாங்க. 2 தடவை அப்படி கொடுத்துட்டு போனாங்க. 2 தடவையும் அவர் என்ன பண்ணாரு, விசுவாசத்தின் அடையாளமா கொடுத்தாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி அப்படி இல்லவே இல்லை, துரோகத்தின் அடையாளமா இருக்கிறாரு. சோ இப்படியா இருக்கும் பொழுது நாங்க 2 பேரும் அப்பாயின்மெண்டோட சிஎம் தான், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிஎம் இல்ல. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிஎம் தான் வேல்யூவான பர்சன். அப்பாயின்மெண்ட்ல வருகிற சிஎம் ஆளலாம், அதிகாரம் இருக்கலாம், ஆனா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாரா? ஏன் 4 வருஷம் ஆட்சி செஞ்சாரு எடப்பாடி பழனிசாமி. அதுக்கப்புறம் அவர் நல்லாட்சி கொடுத்திருந்தா, மக்கள் அவர் மேல நம்பிக்கை வச்சிருந்தா, இதே அதிமுகவுல ஜெயலலிதா இறந்துட்டாங்க, அந்த அம்மாவுக்காக அனுதாப வாக்குகள்லாம் பெற்று திரும்ப ஆட்சியில உட்கார வச்சிருக்கணும். ஏன் உட்கார வைக்கல அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி சரியில்லாத ஆட்சி, அவருடைய ஆட்சி மக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி. ஏன்னா அவர் செயல்பட்டது எல்லாமே பாஜகவுக்கு ஆதரவா தான் செயல்பட்டாரு, கண்டி மக்களுக்கு எதிராக செயல்பட்டாரு. உண்மையிலேயே மக்கள் அதிமுகவை நிராகரிக்க கூடாது அப்படி இருந்திருந்தா, எடப்பாடி பழனிசாமி மக்களுக்கான ஆட்சி கொடுத்திருந்தா, எடப்பாடி பழனிசாமியோட அலை மக்கள் மத்தியில வீசப்பட்டிருந்தா, அவரு திரும்ப 2021 முதலமைச்சரா இருக்கணுமே, ஏன் ஆகல அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலும் இருக்குல்ல. இப்ப சொல்றாருல, நான் 4 வருஷம் சிறப்பா ஆட்சி செஞ்சேன், 2021 அப்புறம் முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி கேவலமான ஆட்சி, அசிங்கமான ஆட்சி அப்படி இப்படின்னு சொல்றாருல. 4 வருஷம் நீங்க ஆட்சி செஞ்சீங்களாப்பா, அதுக்கப்புறம் ஏன் மக்கள் உங்களை தோக்கடிச்சாங்க? கேட்க வேண்டிய கேள்வி. இன்னும் சொல்ல போனா இவங்க ஆட்சியில இருக்கிறாங்க, இவங்க தான் எடப்பாடி பழனிசாமி தான் ஆட்சியில இருக்காங்க. உள்ளாட்சி அமைப்பு தேர்தல் நடக்குது, அதுல கூட ஜெயிக்க முடியல, அதுல திமுக அடிக்கிறாங்க. ஏன்னா மக்கள் ரொம்ப நல்லா யோசிச்சுட்டாங்க, எடப்பாடி பழனிசாமி நமக்கான ஆட்சி தரல, பாஜகவின் ஆட்சி தான் அவருக்கு தராரு. பாஜக எதை விரும்புதோ அதுதான் செயல்படுறாரு. பாஜக என்னென்ன திட்டங்களை இங்க கொண்டு வந்தது அதுக்காக தான் செயல்பட்டாரு. எல்லாமே நிஜம். உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி மக்கள் நேசிச்சிருந்தாங்கன்னா, மக்கள் வரவேற்றிருந்தாங்கன்னா, அடுத்து அவர் தான் தொடர்ந்து இருக்கணும். ஏன்னா அவர் மக்களுக்கான ஆட்சி கொடுக்கவே இல்லை சார். உண்மையிலேயே ஒரு சில ஜாதி வாக்குகளை கவர் பண்ணணும், ஒரு சில சாராருக்கு நம்ம ஆதரவா இருக்கணும், ஒரு சில முக்கியமா சொல்ல போனா பாஜக டெல்லிக்கு நம்ம ரொம்ப ஆதரவா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காகவே இந்த 4 வருஷம் ஆட்சி அவர் செஞ்சாரு. அதனாலதான் மக்கள் அவரை தூக்கி விசிறடிச்சாங்க. ஏதோ தப்பி தவறி என்ன பண்ணாரு, எதிர்கட்சி தலைவரா வந்துட்டாரு. இப்ப 2026 எதிர்கட்சி தலைவரா கூட உட்கார மாட்டாரு. இன்னும் சொல்ல போனா அவர் நிக்கிற தொகுதியே தோப்பாரு. ஏன்னா இவரு சசிகலாவுக்கு மட்டும் துரோகம் பண்ணல, ஓபிஎஸ்க்கு மட்டும் துரோகம் பண்ணல, தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் துரோகம் பண்ணல, நிர்வாகிகளே பல பேருக்கு துரோகம் பண்ணி இருக்கிறாரு. சோ அது அவங்க எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி எந்த தொகுதியில் நிக்க போறாரு, எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியிலே நிக்க போறாரா இல்ல வேற தொகுதியில நிக்க போறாரா அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க எம்எல்ஏ ஆனாதான் எதிர்கட்சி தலைவரா போக முடியும். இன்னொன்னு, எதிர்கட்சி தலைவராகிறதுக்கு உங்களுக்கு நிறைய எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை வேணும். ஆனா இந்த தடவை தேர்தல எதிர்கட்சி தலைவரா கூட உட்கார மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா எதிர்கட்சி இல்லாத ஆளுங்கட்சி அப்படின்னு ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ண போறாங்க அப்படின்னு கூட இங்க தகவல் வந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்ப இருக்கிற திமுக அரசு அடுத்து அவங்க தான் கண்டினியூ பண்ண போறாங்க. ஆனா எதிரில உக்காஞ்சி
ஆளுங்கட்சியை எதிர்த்து கேள்வி கேட்காத ஒரு எதிர்கட்சி இல்லாத சட்டமன்றம் அப்படின்னு கூட நிறைய பேர் என்ன பண்றாங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது நடக்கதான் போகுது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்குது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி எந்த அளவுக்கு மோசமான ஆட்சி, மக்களுக்கு விரோதமான ஆட்சி. அவர் 4 வருஷம் ஆண்டு இருந்தாரு. அதனாலதான் மக்கள் அவரை அடுத்த தடவை தேர்ந்தெடுக்கவே இல்லை. ஏன்னா மக்கள் தொடர்ந்து நிராகரிச்சாங்க. 10 தேர்தலையும் அவர் தோல்விதான் அடைஞ்சாரு. இப்போ 11வது தோல்வியை அவர் சந்திக்க போறாரு அப்படின்னு. ஏன்னா அதுக்கப்புறம் நடந்த இடைத்தேர்தல் எல்லாம் நிக்கவே இல்லை. ஏன்னா எண்ணிக்கை ஏறிட்டே போகும்ல, தோல்வியின் எண்ணிக்கை ஏறிட்டே போச்சுன்னா டேமேஜ் ஆயிடும். ஏன்னா ஏற்கனவே 10 அப்படின்ற இது போதும், நம்மளுக்கு 10 போதும். 11, 12, 13 சொல்லிட்டு நம்ம எண்ணிக்கை ஏத்திக்க வேண்டாம். அதனால நிறைய இடைத்தேர்தல் என்ன பண்ணாரு, நிராகரிச்சுட்டே வந்தார். ஆனா இந்த தேர்தல் அவர் நிராகரிக்க முடியாது. இந்த தேர்தல்ல 11 தோல்வி பழனிசாமி அப்படின்ற பேரை அவர் வாங்குவாரு அப்படின்னு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ரொம்ப வதம் செஞ்சிருக்கிறாரு. கூட ஆர்பி உதயகுமாரும், நீங்களாம் என்ன விமர்சிக்கலாமா சார்? நீங்க எப்படி கட்சிக்குள்ள வந்தீங்க, யாரு காலில் விழுந்து வந்தீங்க, யாரு மூலியமா வந்தீங்க, எப்படியெல்லாம் வந்தீங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் யாம் அறியோம் அப்படின்னு ரொம்ப கேஷுவலா என்ன பண்ணிருக்கிறாரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வதம் செஞ்சிருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா அவர் அதிமுகவுல தலைமை பண்புல இருக்கும் பொழுது பேசின பேச்சை விட இப்ப திமுகவுல தீப்பொறி திருமுக மாதிரி பேசுறாருப்பா, அந்த அளவுக்கு தெரிக்க விடுறாரு அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இந்த அளவுக்கு காரசாரமா பேசுவாரா, ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இந்த அளவுக்கு எகிரி அடிப்பாரா அப்படின்னு பல பேர். ஏன்னா அதிமுகவுல பொறுத்த வரைக்கும் நீங்க இருந்துட்டு அவருக்கு அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் அப்படின்னு ஒண்ணு நடத்திட்டு இருக்கும்போது ரொம்ப சாஃப்டா இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி. அதாவது விரோதிகளை கூட, துரோகிகளோட சாஃப்டாவே அவர் ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. ஆனா திமுக பக்கம் வந்தாரு பாருங்க, இதுக்கப்புறம் நம்ம சாஃப்ட்னஸே நம்மளுக்கு எல்லாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியை, சசிகலாவை, ஆர்பி உதயகுமாரை எல்லாரையும் வச்சு செஞ்சிருக்கிறாரு, தெரிக்க விட்டுருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா மோதல்கள் ஏற்பட்டிருக்கு. இதுல இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஆர்பி உதயகுமார் அவர் நிக்கிற தொகுதியில, மதுரையில நிக்கிற தொகுதியில அவரை தோக்கடிக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல தான் இங்க நிக்குது. ஏன்னா முக்குலத்தோர் வாக்குகளை எந்த அளவுக்கு செதறடிக்க கூடாது, எந்த அளவுக்கு இதை தனக்கு சாதகமா மாத்திக்கணும் அப்படின்ற ஒரு வீகத்தை கூட ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ரொம்ப தீவிரம் காட்டிட்டு வராரு. திமுக பக்கம் போனாருங்க, நிச்சயமா உண்மையிலேயே திமுகவுல அதிகாரத்துக்கு வரணும், எம்எல்ஏ ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு அப்படின்னு ஒரு கருத்து இருக்குல்ல. ஆனா நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பெரிய பிளானை வச்சிருக்கிறாரு. என்ன பிளான் அப்படின்னா, சட்டமன்றத்துல இவர் அதிமுகவில் இருக்கும்போது, ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இருக்கும்போது சட்டமன்றத்துல அவர் பக்கத்துல நான் உட்கார மாட்டேன், அவர் எதிர்கட்சி துணைத் தலைவர் பதவியில அவர்கிட்ட இருந்து புடுங்குங்க, அவர் என் பக்கத்துல உட்காரக்கூடாது அப்படின்னு விரட்டி அடிச்சவர் இபிஎஸ். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இப்போ இந்த தேர்தல்ல திமுக ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சதுன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சட்டப்பேரவை தலைவரா உட்கார்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி, யாரு பக்கத்துல நீங்க உட்கார மாட்டேன்னு சொன்னீங்களோ அவர் வரும்போது எழுந்து கை கூப்பி வணக்கம் சொல்லணும். அந்த ரேஞ்சுக்கு எடப்பாடி பழனிசாமி டம்மி பண்றதுக்கு நம்முடைய சிஎம் ஸ்டாலின் அவர்கள் பக்கா பிளான் போட்டாரு. அடுத்து திமுக ஆட்சி அமைந்ததுன்னா ஓபிஎஸ் அவர்கள் சட்டப்பேரவை தலைவர், அவர் வரும்போது சிஎம்ஐ ஏந்து நிக்கணும், எதிர்கட்சி தலைவர் ஏந்து யார இவங்க பக்கத்துல உட்கார வைக்கணும்னு சொன்னீங்க, அவர் வந்தா நீ எழுந்து நிக்கணும்பா, எழுந்து நின்று வணக்கம் சொல்லணும். வார்த்தைக்கு வார்த்தை சட்டப்பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர்களே, மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் வார்த்தைக்கு வார்த்தை நீங்க சொல்லணும். அவர் பர்மிஷன் இல்லாம உங்களால பேச முடியாது, அவர் உங்களுக்கு டைம் கொடுக்காம உங்களால பேச முடியாது. இவ்வளவு விஷயமும் திமுக எடப்பாடி பழனிசாமிக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. நீங்க யார பக்கத்துல உட்கார வைக்க மாட்டேன், நீங்க அவரை தூக்கி நான் மேல உட்கார வைக்கிறையா, அவர் வந்தாதான் உன்னால பேச முடியும், அவர் அனுமதிச்சாதான் உன்னால பேச முடியும். நீ வார்த்தைக்கு வார்த்தை அவர் என்ன பண்ணணும், மாண்புமிகு கூப்பிடணும். அவர் பேரை சொல்றதுக்கே உங்க வாய் கூசுதுன்னு சொன்னீங்களா, இனி சட்டப்பேரவைக்குள்ள வார்த்தைக்கு வார்த்தை மாண்புமிகு நீங்க என்ன பண்ணணும், கூப்பிட்டே ஆகணும். அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு வேட்டு வைக்கிறதுக்கு திமுக பக்கா பிளான் போட்டுட்டாங்க அப்படின்னு பேசப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி முதல்ல அவர் நிக்கிற தொகுதியில ஜெயிக்கணும், அதுக்கப்புறம் சட்டசபைக்குள்ள போகணும், அதுக்கப்புறம் அவர் எதிர்கட்சி தலைவரா மாறணும், அதுக்கப்புறம் ஐயா ஓபிஎஸ் அவர்களை மாண்புமிகு கூப்பிடணும், எழுந்து நிக்கணும். இதெல்லாம் பார்க்கதான் போறோம். இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.